அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும், இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மாதம் 25 வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பார். அது இன்னும் சிறப்பான பலன். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் 5ஆம் அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார், அப்புறம் 3ஆம் இடத்துக்கு வர்றது. அத்தனையுமே பண வரவு, பொருள் வரவு இதெல்லாம் இருக்குது. 3ஆம் இடம்னா என்ன, அங்கே ஏற்கனவே சூரியன் இருக்காங்க, செவ்வாய் இருக்காங்க. இந்த மாதம் 14ஆம் புதனும் அங்கே போயிடுவார். இந்த 3ஆம் இடம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடம். முயற்சி, நம்முடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை இறை அருளால் வெற்றி அடைவதற்கான ஸ்தானம் 3ஆம் இடம். அங்கே தான் கிரகங்கள் பூரா உங்களுக்கு வந்து இருக்குது. முதல்ல உங்களுக்கு தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். இதுக்கு முன்னாடி தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் அத்தனையும் தகர்த்தெறியப்படும். ஸோ உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், எண்ணம், சிந்தனை துணிஞ்சு செயல்படுறதுக்கான வாய்ப்பு, எதையும் ஃபேஸ் பண்ணுவோம் தைரியமாக அப்படிங்கிற எண்ணங்கள், மனநிலைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வரலைன்னா கூட அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களுடைய லைஃப்பில் வருவாங்க, தொடர்பு கொள்வாங்க. இது அத்தனையும் நடக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு வைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும். இந்த மாதம் எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது இல்லாமல் உறவுகளால் பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அனுகூலம் பண்ணுவார். குறிப்பாக புதன் இந்த மாதம் 14ஆம் அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரும்போது டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்க, மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்ல. அதுலேயும் ஏஜென்சி வச்சுருக்கவங்க அத்தனைக்கும் பரவாயில்ல. குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு நல்ல வருமானம், சம்பாத்தியம் அத்தனையுமே உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகள் பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்று சேர்வதற்கு, ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரையாவது நம்பி தான் ஆகணும். அந்த நம்பிக்கைக்குரியவங்களாக இந்த மாதம் நிறைய பேர் இருப்பாங்க. வாழ்க்கையில் யார் நல்லவங்க கெட்டவங்க உணரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். பட் உங்களுடைய முயற்சியை விட்டுறாதீங்க. சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. சனி வேறு பார்க்குறார். சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எதையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. உடனே செய்யுங்க. இந்த மாதம் வெற்றி என்பது பிரகாசமாக இருக்குது. லாங் டேர்மாக நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, ப்ராஜெக்டில் சக்ஸஸ் பண்ண நினைக்கிறவங்க, உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. கிரகங்கள் வலிமையாக இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதுலேயும் அசால்ட்டாக இருக்காதீங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்பு மார்கழி மாதமாக இருந்தாலும் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். என்டர்டைன்மெண்ட் எதிர்பாராத விதமாக என்டர்டைன்மெண்ட் இருக்கும், டூர் ட்ராவல் இருக்கும். யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக நீங்கள் போகிறதுக்கு, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது. ஆறக்கூடியவன் குரு 9ல் இருக்க வேலை இருக்குது. வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுக்கு சப்பார்டினேட், உங்களுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஃபீல்டில் நிறையவே உண்டு. அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்த்துட்டே இருக்கார். வேலை இருக்கவழையே அதில் வச்சு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. உங்களால் சில விஷயங்களை டாலரேட் பண்ண முடியாத சூழ்நிலைகள், வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள், இதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் இந்த மாதம் ஆகணும். அதுக்காக வேலையை விட்டவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, ஏஜ் ஆனவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும், இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. இதெல்லாமே பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இந்த மாதத்தில் இருங்க. இது ரொம்ப முக்கியம். அதுலேயும் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வராது.
கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அடக்கி வாசிங்க. குறிப்பாக யாருக்கும் சூரிட்டி கொடுக்கறது, செக்யூரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம். ஏதாவது சர்ஜரி பண்ணணுன்னா பண்ணிடுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. 2 பேருமே ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லோன் இருக்குது, எனக்கு லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்களும் உங்கள் ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க. இது இல்லாதவங்க ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க. ரொம்ப ரொம்ப திரும்ப சொல்கிறேன் முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் வருமானங்கள் நார்மல். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாம் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதம் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். குறிப்பாக கேஷினோவில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்கும். பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கூடும். நீங்கள் ஒரு வேளை ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும். ஒரு கவர்மெண்ட் நல்ல ஒரு கவர்மெண்ட் உங்களுக்கு ரெக்கக்னைஸ் இருக்குது, ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். இது எல்லாமே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் சனி பார்க்குறது. வசதி இருக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், ஆதாயம் இருக்குது. ஸோ அவர்களால் நட்பு வட்டாரம் பெருசாக டெவலப் ஆகும். அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாருடைய பணமாவது கையில் பொருள் இருக்கும். யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏர்னிங் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் பெரும்பாலும் பெரிய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுவீங்க, டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க. ஒரு லாங் ஜேர்னியை ஒரு ஷார்ட் ஜேர்னியை போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ரொம்ப நாளாக விற்காத ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அண்டர் எஜுகேஷனில் கவனம் செலுத்துங்க. இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய பர்சனல் லைஃபு யாருக்கிட்டையும் பெருசாக அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பின்னாடி அதெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதுமே முழு முதற் கடவுள் விநாயகரையும் அவருடைய சகோதரர் முருகப்பெருமானையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.